ஒரு அசைன்மெண்ட் எப்படி இருக்கும் அது அப்படின்றத பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நேரடா ஒரு இடத்துல அந்த பிளேஸ்க்கு போயும் நீங்க எடுத்துக்கிற முடியும். நீங்க ரோல் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் ஐலாண்டுக்கு வந்து நீங்க போய் எடுத்துக்க முடியும். அது இல்லாம இங்க எக்ஸாக்ட் பேஸ்ல கூட நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, பேஸ்டா நம்ம ரோல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் இருக்கு. நம்மளுடைய இமேஜ் அண்ட் வீடியோ அனலைஸ் வந்து இருக்கு இங்க பெண்டிங்ல இருக்கு. நான் ஜஸ்ட் இதை ரவுட் அண்ட் கோ கொடுக்குறேன் அப்படின்னா டைரக்டா அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு போக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க ட்ரோன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் மவுஸ்ல நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணி நீங்க அந்த அந்த இடத்துக்கு வந்து ஹை லெவல்ல போய் நீங்க அந்த ஆச்சரியக்குறி கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல எக்ஸார்ல வந்து ஜஸ்ட் நீங்க கொடுத்துட்டு ரவுட் அண்ட் கோ கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க எந்த வெஹிக்கிள் இருக்கிறீங்களோ அப்படியே என்ன இருக்கு உங்களுக்கு டேரக்டா ஃபாஸ்டா நீங்க எந்த விதமான மூவ்மெண்ட் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதை நீங்க நடந்து வந்து பார்க்க முடியும், இல்லைன்னா ட்ரோன்ல இருந்து பார்க்க முடியும், இல்ல இந்த மாதிரி ரவுட் அண்ட் கோலையும் நீங்க கிளிக் பண்ணி வந்து வர முடியும். இப்போ இந்த மேல இருக்க ஆச்சரியக்குறியை நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா லோடிங் ஆயிட்டு இப்ப வந்து இவர் தான் நமக்கு வந்து இந்த அசைன்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. அப்ப ஹலோ தேர், அப்ப நான் வந்து ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். அப்ப எனக்கு என்ன ஒரு யூனிக் கேஸ் இருக்கு, கேன் யூ ஹெல்ப் அஸ் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம போகும்போது நம்ம ஆன்சர் பண்றோம், நம்ம என்ன ஆன்சர் பண்றோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்சரா அவங்களுடைய குறி என்ன அப்படின்ற எல்லாமே வரும். இதை டீட்டெயிலா நீங்க படிச்சுட்டு நீங்க ஒரு குறி ஆன்சர் பண்ண இங்க அப்ஜெக்டிவ் வந்து வருது பாருங்க. கம்ப்ளீட்டா ஸ்கிப் கொடுத்துட்டீங்கன்னா டோட்டலா என்ன அப்ஜெக்டிவ், இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ் இதுல பண்ண போறோம் அப்படின்றது மாதிரி. ஓகே, அப்போ வந்து நம்ம 2 அசைன்மெண்ட் வந்து பண்ண போறோம். இதுல பாத்துருப்பீங்க ஃபேஸ் இமேஜ் ரெகனைஸ் பண்றதுக்கான அந்த சர்வீஸ் யூஸ் பண்றோம், பிளஸ் வந்து லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்வோக் பண்றோம் S3 ஈவெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி 2 தான் பண்ணும். இப்போ இந்த மாதிரி குறியெல்லாம் அவங்ககிட்ட வாங்கிட்டு இதெல்லாம் நம்ம லேர்னிங் அப்ஜெக்ட் எல்லாம் பார்த்துட்டு தென் அக்செப்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அசைன்மெண்ட் பேஜ்க்குள்ள வந்து போயிடும். இந்த அசைன்மெண்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 இது இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் இருக்கும். இந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கான்செப்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே டயக்ராமோட ஸ்டெப்ஸ் வந்து மேல இருக்காங்களே 1ன்னு போட்டுட்டு அந்த ஸ்டெப்ஸுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க கிளிக் பண்ண இந்த ஆர்கிடெக்ட்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வரும். ஒரு பாக்ஸ்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் வரும். மொத்தம் 9 ஸ்டெப் இருக்கு. இந்த 9 ஸ்டெப்புக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு வரும். இந்த லேண்ட்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம். இந்த லேண்ட்ல வந்து இந்த மாதிரியான ஆர்கிடெக்ட் அதுக்கான ரீசன் எல்லாம் நீங்க வந்து பாக்குறது மட்டும் இல்லாம வீடியோ கான்செப்ட், நீங்க வந்து வீடியோ கான்செப்ட் கிளிக் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆர்கிடெக்ட் இந்த அசைன்மெண்ட்ல ரிலேட்டடான எல்லா சர்வீசஸ்க்கு பத்தியும் உங்களுக்கு வந்து இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கு, ஒரு சர்வீஸ் ரீகானிசேஷன் மட்டும் தான் இருக்கு. அந்த சர்வீஸான ஓவர்வியூ கிடைக்குது. இது மாதிரி என் நம்பர் ஆஃப் சர்வீசஸ் ஒருவேளை இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா எல்லா சர்வீஸை பத்தியுமே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கான்செப்ட் டுட்டோரியல் வந்து இங்க ஷோ ஆகும். அதை ஒவ்வொன்றையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து நீங்க வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இது வந்து வெளியில எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு வீடியோ கான்செப்ட்ல உங்களுக்கு சின்ன எல்லா இமேஜை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குயிக்கா அந்த சர்வீஸை பத்தி அந்த சர்வீஸோட பர்பஸ் என்ன, அதோட பெனிஃபிட் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுல ஒரே ஒரு சர்வீஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. இது இல்லாம உங்களுக்கு வந்து மற்றதெல்லாம் போனீங்கன்னா நிறைய சர்வீஸை பத்தி இங்க வந்து நீங்க வீடியோ வந்து வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும். நான் எக்ஸிட் கொடுத்துறேன். இந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட ஆர்கிடெக்ட் பத்தியான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, பிளஸ் வீடியோ கான்செப்ட் இருக்கு. இது ரெண்டையும் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் போறது வந்து பிளான் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் லேப். நம்ம நெக்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ண போறோம்ல, அந்த லேப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது வந்து இருக்கு. இப்ப நான் ஹைலைட் பண்றேன். நெக்ஸ்ட் லேப்ல நம்ம அமேசான் அவங்களுடைய ஃப்ரீயா கொடுக்குறாங்களே அந்த லேப் ஓப்பன் பண்ணி அந்த டாஸ்க் ஸ்டெப்ஸ் ஃபுல்லா அவங்க கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி என்ன மாதிரி பிராக்டிஸ் லேப்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம், உங்களோட கோல் என்ன அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்ப அந்த ஹைலைட் வியூ நான் ரிமூவ் பண்ண போறேன். இதுதான் நம்ம வந்து பண்ண போறோம். அதே நேரத்துல DIY டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த லேப் கம்ப்ளீட் பண்ணாலே இந்த அசைன்மெண்ட் முடிஞ்சிருமோனா கிடையாது. கடைசி ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த லேபுக்குள்ளே சம் சேஞ்சஸ் ஓனா நீங்க வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அதுல வந்து நீங்க ரிசல்ட் காட்டணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், இந்த அசைன்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணதா இருக்கும். நார்மலா இது மட்டும் முடிச்சீங்க, ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால அந்த பேச்சஸ் வந்து இது பண்ண முடியாது, பேச்சஸ் வந்து நீங்க வாங்க முடியாது. இந்த டூ இட் யுவர் செல்ஃப் இருக்கு இல்லைங்களா, இதை கண்டிப்பா நீங்க வந்து பண்ணணும். அதாவது நீங்க பண்ண ப்ராக்டிஸ்லேயே சம் இதை வந்து அவங்க கொடுப்பாங்க, சம் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்கே கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது இங்க இருக்கு பாருங்க. இப்ப DIYல வந்து நான் ஹைலைட் பண்றேன் அப்படின்னா நம்ம DIYல என்ன பண்ணுவோம் அப்படின்றது வந்து இங்க போட்டிருக்கிறேன். அப்டேட் த லாம்டா கோட், டிடெக்ட் நியூ லேபிள். உங்களுக்கு ஸ்பேஸ்ஷிப்ல வந்து நியூ லேபிள் இருக்கு, அதை டிடெக்ட் பண்ணணும். அப்ப அந்த கோட் வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுல பிராக்டிஸ் லேப்ல என்ன கோல் இருக்கும், DIYல என்ன இருக்கும் அப்படின்றத பத்தி டீடைலா வந்து நீங்க வந்து இங்க ஒரு ஆர்கிடெக்ட் டயக்ராமோட பாக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பிராக்டிஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்துடும். இதுல மேல வந்து லேப் நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு லேப் வந்து ஸ்டார்ட்ல வச்சிருக்கிறேன், அதனால இது வந்து ஆக்டிவா இல்ல. அந்த லேப் நான் போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம இது என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அட் டைம்ல ஒரு லேப் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும் ஒரு அக்கௌண்ட்ல. நான் இன்னொரு லேப் வந்து ஸ்டார்ட்ல இருக்கனால இது வந்து வரமாட்டேங்குது. ஓகேங்களா, மற்றபடி இந்த லேபுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா லேப் ஃபைல் லெஃப்ட்ல இருக்கும். சில இதுல லேப் ஃபைல் இல்லாம கூட இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேப் ஃபைல் இருக்கு, ஒரு 4 லேப் ஃபைல். இதெல்லாம் நீங்க கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மிஷின்ல வந்து டவுன்லோட் ஆயிடும் இந்த இடத்துல. சரிங்களா,
டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிலதுல லேப் ஃபைல் இல்லாம கூட இருக்கும். அந்த அந்த ஆர்கிடெக்ட் அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு லேப் ஃபைல் வந்து தேவைப்படாம இருக்கும். அது தேவைப்படுற இடத்துல இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கோடு, இமேஜ் எல்லாமே வந்து குடுத்துருவாங்க. இது எல்லாமே நீங்க உள்ள அப்லோட் பண்ற மாரி இருக்கும். கோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்மட்ட 52 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த லேப் ஒண்ணு ஓப்பன் ஆன பிறகு மேல இருக்கு இல்லைங்களா? இந்த மாரி தான் வந்து நிக்கும். ஒன்ஸ் லேப் ஓப்பன் பண்ண பிறகு எப்படி நம்ம உள்ள போயிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம குயிக் கிளாப்ஸ்ல இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. நம்ம சர்வீஸ் ஓப்பன் பண்றதுல இருந்து உள்ள ஒவ்வொரு பிளேஸா நம்ம எங்க கிளிக் பண்ணணும், எங்க ரிவ்யூ பண்ணணும், எங்க காப்பி பண்ணி வச்சுக்கிறணும், எங்க பேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா ஸ்டெப்புமே வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு போட்டு அந்த ரிவ்யூ, கிளிக், காப்பி, பேஸ்ட் இங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே வந்து டீட்டெயிலா உங்களுக்கு ஸ்டெப். இந்த ஸ்டெப் எல்லாம் ஒவ்வொரு ஸ்கிரீன் ஒவ்வொரு இதுல ஸ்டெப்ஸ்லயும் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? நீங்க வந்து ஃபைல் இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி இந்த லேப் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா டிஒஐ பார்ட் என்ன ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அதுக்கப்புறம் எப்படி வேலிடேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேலிடேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்கில் பில்டர் சைட்ல இருந்து எப்படி வேலிடேட் பண்ணி நம்ம அந்த பண்ண டிஒஐ வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி வேலிடேட் பண்ணி நமக்கு வந்து சொல்லுவாங்க. அதுக்கான ஹிண்ட்டும் சில இடங்கள்ல வந்து இருக்கும். அதுக்கான ஹிண்ட் வந்து நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றது, அதாவது லாம்டா ஃபங்க்ஷன்ல போயிட்டு ஏர் பிளான் அப்படிங்கிற லேபிள் வந்து அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பரா அந்த அவங்க கொடுத்த டிஏ டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ண பிறகு எஸ்திரி பக்கெட் நேம் காப்பி பண்ணி வந்து கொடுத்துட்டு வேலிடேட் கொடுத்தீங்கன்னா இந்த சக்சஸ் வரும். சப்போஸ் நம்ம ஸ்கிப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணா நமக்கு அந்த உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. ரிவார்ட்ஸ் மீன்ஸ் அந்த பேஜ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அதை அக்ரி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், வெளியில வந்துக்கலாம். ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அப்ப கம்ப்ளீட்டா நீங்க சக்சஸ் பண்ணி இந்த கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வரணும். இப்ப நம்ம ராங்கா ஏதாவது கொடுத்து நம்ம வேலிடேட் பண்றோம்னு வைங்களேன். இப்போ நம்ம ராங்கா ஏதாவது கொடுத்துட்டு வேலிடேட் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு எரர் மெசேஜ் தான் வரும். ஓகேங்களா? ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு எரர் மெசேஜ் வரும். கிரீன் கலர்ல பக்கா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு அதே பெர்சன்ட்ட போனீங்க அப்படின்னா அந்த நம்ம எந்த பெர்சன்ட் இருந்து அசைன்மெண்ட் வாங்கணுமோ அந்த பெர்சன்ட் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு இந்த இதெல்லாம் கொடுப்பாங்க. மேல கிளிக் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். இப்ப திரும்பி ஸ்டார்ட்ல இருக்கு. ஏன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணல. ஓகேங்களா? கரெக்டா டிஓஏ கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் இது வந்து பினிஷ் பண்ணி அதுக்கான ரிவார்டு எல்லாம் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. இப்படி ஒவ்வொரு அசைன்மெண்டா முடிச்சுட்டு லாஸ்ட் அசைன்மெண்ட் நம்ம முடிக்கிறோம் அந்த பர்டிகுலர் ரோலுக்கு அப்படின்னா நமக்கு வந்து அந்த பேஜஸ் வந்து கிளைம் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கில் பில்டர் ஒரு லேர்னிங் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுல பர்டிகுலரா உங்களுக்கு 7 பேஜஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த க்ளோட் ப்ராக்டிஷனர் ஃப்ரீ தான். அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்து க்ளோட் ப்ராக்டிஷனர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க ஸ்கில் பில்டர் எடுத்து கம்ப்ளீட்டா இந்த பேஜஸ்லாம் நீங்க அச்சீவ் பண்ணுங்க. பர்டிகுலரா 7 days ஃப்ரீ ட்ரையல் இருக்கு வேற. நான் அதுக்கான வீடியோ கூட தனியாக நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கான லிங்கையும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. நம்ம இன்னொரு வீடியோல இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு AWS இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. பாய்.